ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட் அட் இன்ட்ரின்சிக் செமிகண்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியலனால கொஞ்சம் ஃபோன் இஷ்யூ ஆகி போச்சு. அதாவது என்னென்னா சார்ஜர் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபோனில், அதனால் நான் வந்து வீடியோ போட முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்டிஃபை ஆச்சு, அதனால தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ தட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இயரில் ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஏஎம்எல் ப்ளஸ் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு செகண்ட் செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் செமிகண்டக்டிங் மெட்டீரியல்னு ஒரு யூனிட் இருக்குங்களா, அந்த யூனிட்டில் கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் த கண்டக்ஷன் பேண்ட் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கேரியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செமிகண்டக்டர் பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ், தீஸ் ஆர் ஆல் த ரெஸ்பான்சிபிள் கேரக்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட். ஓகே, ஸோ கேரியருங்கிறது என்னது, நமக்கு எலக்ட்ரான் இல்லாட்டி ஹோல்ஸ். கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டென்சிட்டி. ஓகேங்களா? கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்டெரக்ட்லி கால்ட் அஸ் டென்சிட்டி. ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது நமக்கு கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஓகே, இன்டெரக்டா டென்சிட்டி. ஸோ ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரான் இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இந்த கண்டக்ஷன் பேண்ட். ஓகேங்களா? பேண்டுனா என்ன பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் எனர்ஜியில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு there are 3 important bands இருக்கு. ஒன்று கண்டக்ஷன் பேண்ட், இன்னொன்று வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்று பர்பிட்டன் பேண்ட். இந்த 3 பேண்டோட பொசிஷனை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு சாலிட் மெட்டீரியல் என்ன பண்ணலாம், we can classify that 3 types. ஓகேங்களா? செமிகண்டக்டர், இன்சுலேட்டர், அப்புறம் கண்டக்டர் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட் ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்து ஆட்டம் நமக்கு தெரியும். ஆட்டம்னா என்னன்னா சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், வெளியே சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? அக்கார்டிங் டு 2n² ஃபார்முலா. ஓகேங்களா? கே செல், எல் செல், எம் செல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஐசோலேட் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பட் குரூப் ஆஃப் எனர்ஜி ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல்னு சொல்லுவோம் ஆர் மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டம்னா நமக்கு ஒரு டைட்லி பவுண்டு டுகெதராக மாறிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த எனர்ஜி லெவல்ஸை எனர்ஜி பேண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் நமக்கு there are 3 important bands இருக்குது. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்பிட்டன் பேண்ட். இந்த 3 பேண்டோட பொசிஷனை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம சாலிட் மெட்டீரியல்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். ஓகேங்களா? கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிட்டன் பேண்டே இருக்காது. ஸோ கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட் ஆர் பர்ஃபெக்ட்லி ஓவர்லாப்டு வித் ஈச் அதர். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டலில் பார்த்துருப்போம். இந்த கண்டக்டர் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா அது என்னது, நமக்கு கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா the electrons does not attach with the nucleus or it does not bind with the nucleus. ஓகேங்களா? நியூக்ளியஸ் கூட பைண்டிங்ல இருக்காது, ஃப்ரீயா இருக்கும். அதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன் எலக்ட்ரான். கண்டக்ஷன் எலக்ட்ரானுக்கு இன்னொரு பேர் என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேங்களா? அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணுன்னா அதிகமாக வந்து அது கண்டக்டர். அப்புறம் இன்சுலேட்டர்ல வந்து இந்த பர்பிட்டன் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்ல இருக்காது. ஓகேங்களா? கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட் ஆர் பர்ஃபெக்ட்லி ஓவர்லாப்டு வித் ஈச் அதர். பட் இந்த இன்சுலேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிட்டன் பேண்ட் கேப் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் டஸ் நாட் கோ ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்காது. அதுக்கு பேர் தான் நமக்கு இன்சுலேட்டர்னு பார்த்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டு, மைக்கா, கார்ட்போர்டு எவ்ரி திங் இஸ் ஏ இன்சுலேட்டர். ஓகேங்களா? எலக்ட்ரான் வந்து கண்டக்ட் பண்ணாது, அதுக்கு பேர் தான் நமக்கு இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட எனர்ஜி கேப் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டருக்கு 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் மினிமம்லேருந்து. ஓகே, 3 எலக்ட்ரான் வோல்ட் வந்து மெட்டீரியல் பேஸ் பண்ணி நமக்கு என்னாகும், அந்த எனர்ஜி கேப் அதிகமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் வந்து மினிமம் எனர்ஜி கேப் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம், இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா? அந்த சிலிக்கன் ஜெர்மானியத்தோட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்துச்சு. என்னன்னா இந்த ரேடியோ, இந்த ஃபோனு, நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் டிவைசஸோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறது காரணமே இந்த மதர் ஆஃப் செமிகண்டக்டர் அப்புறம் சிலிக்கான் ஹெல்ப்போட தான். ஓகேங்களா? ஏன்னா சிலிக்கன் ஜெர்மனி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டயோடு கண்டுபிடிச்சாங்க. டயோடு அப்புறம் என்ன டிரான்சிஸ்டர், ஓகேங்களா, ஐசி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்லாம் நல்ல டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் டெவலப் பண்ணனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற கேப்பபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா செமிகண்டக்டர் தான் இருக்குது. ஏன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டை கொடுத்தா என்ன பண்ணும், அப்படியே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இன்சுலேட்டர் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. இப்போ என்ன பண்ணும், நமக்கு வர்ற கண்ட்ரோல் பண்ணி நமக்கு அனுப்பணும். ஓகேங்களா? வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் பண்ணி நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் சப்ளை கொடுத்தா அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா there are 3 இம்பார்ட்டன்ட் பேண்ட் இருக்கும். ஒன்று கண்டக்ஷன் பேண்ட், இன்னொன்று வேலன்ஸ் பேண்ட், இன்னொன்று பர்பிட்டன் பேண்ட். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் என்னது, கண்டக்ஷன் அதுலேயே மீனிங் இருக்குது. எலக்ட்ரான் இஸ் ஃப்ரீலி மூவ் இன் த பேண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் conduction band. The conduction band all the electrons are freely moving, that is called as conduction band. ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரான் மூவிங்ல இருக்குனாவே அது எங்க இருக்குன்னா கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட்னா என்ன அர்த்தம்னா, the valence band it is a band where it is formed by the valence electron of the atoms. ஓகேங்களா?
ஒவ்வொரு ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு பேண்டை கிரியேட் பண்ணும். அதுக்கு தான் நமக்கு வேலன்ஸ் பேண்டு. இந்த வேலன்ஸ் பேண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு எனர்ஜி வரும்னா என்ன பண்ணும், இந்த எனர்ஜி கேப்பை பிரேக் பண்ணி ஆகணும். பிரேக் பண்ணால் தான் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் கம்ஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, அப்போ ஈஜி நம்ம எப்படி சொல்லலாம், ஈஜினா எனர்ஜி கேப் ஆர் ஃபர்பிட்டன் பேண்ட். இந்த ஃபர்பிட்டன் பேண்ட்ல எலக்ட்ரானே இருக்காது. ஓகே, அதுக்கு பேர் ஃபர்பிட்டன் பேண்ட். ஸோ ஈஜி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும், த எனர்ஜி கேப் பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி கேப். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானுக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அப்புறம் ஜெர்மானியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 1.1 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்கன்னா தான் எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஓகேங்களா, ஸோ தட் கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட், அதாவது என்னன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதோட கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலியமா கால்குலேட் பண்ணணும். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இட் இஸ் ஏ பியூர் செமிகண்டக்டர். ஓகே, அன்டோப்டு செமிகண்டக்டர். ஏன்னா செமிகண்டக்டர் பொறுத்து நமக்கு டோப்பிங் பண்ணாதான் என்ன பண்ணணும், நமக்கு எலக்ட்ரிசிட்டி வரும். நமக்கு டோப்பிங் பண்ணணும், ப்ளஸ் இல்லாட்டி என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இட் இஸ் ஏ பியூர் செமிகண்டக்டர். ஓகேங்களா, அன்டோப்டு செமிகண்டக்டர் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ தட் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட். இது பார்த்தீங்கன்னா ஈசினா கண்டக்ஷன் எனர்ஜி லெவல், அது கண்டக்ஷன் பேண்ட்ல எனர்ஜி லெவல். ஓகே, ஸ்டார்டிங் எனர்ஜி லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலும் நமக்கு போகும். ஓகே, எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கீழே இருந்து மேலே போகும், நமக்கு வந்து ரைட் சைட்டே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட் எனர்ஜி லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி. இதில் என்ன ஆகும், மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து மேலே வரும்போது என்ன ஆகும், நமக்கு எனர்ஜி அதிகமாகிட்டே போகும். இது வந்து வேலன்ஸ் பேண்டோட மேக்ஸிமம் எனர்ஜி லெவல். ஈசிங்கிறது கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற மினிமம் எனர்ஜி லெவல் நம்ம என்ன சொல்லணும், ஈசின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொல்லுவோம். ஸோ தட் we can assume that any one of the unit volume here in the conduction band, we are going to find out the concentration of electrons in the conduction band. இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல ஏதோ ஒரு யூனிட் வால்யூம் எடுத்துக்கணும். அந்த யூனிட் வால்யூம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். அதுக்கு பேர் கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகேங்களா, ஸோ தட் the number of electrons per unit volume in the range of dE in the conduction band of intrinsic semiconductor, carry concentration of electrons in the conduction band என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of E is equal to n of E பார்த்தீங்கன்னா n of E. ஓகே, இது வந்து n. ஓகே, n of E பார்த்தீங்கன்னா carrier concentration of electron symbol n. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க. ஈனா எலக்ட்ரான். ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் ஆஃப் ஈசி டு இன்ஃபினிட்டின்னு போட்டுருக்கோம். ஏன் ஈசி டு இன்ஃபினிட்டி போட்டுருக்கோம், நம்ம எடுக்கிற யூனிட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுக்கும். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல எங்கே வேணாலும் எடுக்கலாம் கண்டக்ஷன் பேண்ட்ல. அப்போ என்ன ஊற்றும், மினிமம் வேல்யூ வந்து ஈசி, மேக்ஸிமம் வேல்யூ வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, ஸோ தட் ஈசி டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இன்டகிரேட் ஆஃப் ஈசி டு இன்ஃபினிட்டி இசட் ஆஃப் இ அப்படிங்கிறது வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, எலக்ட்ரான் சுட் பி பிரசன்ட் இந்த எனர்ஜி ஸ்டேட்னா என்ன பண்ணணும், நம்ம டென்சிட்டி நம்ம உள்ள கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும், டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ டென்சிட்டி இசட் ஆஃப் இ டிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, எஃப் ஆஃப் இங்கிறது என்னது, எஃப் ஆஃப் இ இஸ் நத்திங் பட் ஃபைண்டிங் an electron at particular energy level. It is a distribution of electrons in the energy level, that is called Fermi-Dirac distribution. நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் இக்கு நம்ம ஃபார்முலா இருக்கு, இசட் ஆஃப் இ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். இது என்ன நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா, இன்னைக்கு வாங்க பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி நமக்கு 16 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி 12 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்து வச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி ஒரு காப்பி எழுதி வச்சுங்க. ஸோ நமக்கு என்ன இருக்கு, லெஃப்ட் சைடு என் ஆஃப் இனா இந்த கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் என் இஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னா இன்டகிரேட் ஆஃப் ஈசி டு இன்ஃபினிட்டி. இன்டகிரேட் ஆஃப் ஈசி டு இன்ஃபினிட்டினா மினிமம் ஈசி, மேக்ஸிமம் வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, ஸோ ஈசி டு இன்ஃபினிட்டி இசட் ஆஃப் இக்கு நம்ம ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2 8m E star by h square whole power 3/2 into e power 1/2 into dE.
இதான் நமக்கு Z ஆஃப் E இன்ட்டு டிங்கிறது. Z ஆஃப் Eங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ பைங்கிறது கான்ஸ்டன்ட், 2ங்கிறது கான்ஸ்டன்ட், 8ங்கிறது கான்ஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா, எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதான் நம்ம ME ஸ்டார்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹச்சுங்கிறது நமக்கு தெரியும் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட் பவர் 3/2 இன்ட்டு E பவர் 1/2 இன்ட்டு டிஇ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மெட்டல்ஸ் கண்டக்டருக்கு. ஃபார் செமிகண்டக்டருக்கு என்ன வரும் நமக்கு, இந்த E வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த E வர இடத்துல E மைனஸ் EC சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கலாம், டெஃபினெட்லி த எனர்ஜி இஸ் வெரி மச் ஹையர் தேன் கம்பேர்ட் டு EC. ஓகேங்களா, அந்த E நம்ம இந்த இடத்துல எடுக்கணும்னு வச்சுக்கலாம், இந்த இங்கே இருக்கிற எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா EC விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், E மைனஸ் ECன்னு போடணும் ஃபார் செமிகண்டக்டர். ஓகேங்களா, இது வந்து பார்த்து ஃபார் மெட்டல். ஃபார் மெட்டல் ஃபார் செமிகண்டக்டர் என்ன வரும் நமக்கு, N ஆஃப் E இன்ட்டு F ஆஃப் E இருக்கு நமக்கு. F ஆஃப் E இருக்கு. உங்களை F ஆஃப் E நம்ம என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாத அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ N ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு EC டு இன்ஃபினிட்டி. ஸோ π/2 8m E ஸ்டார் பை H ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஸோ E என்னவா மாறி நமக்கு E மைனஸ் EC இருக்கும். E மைனஸ் EC. ஓகேங்களா, இது வந்து நமக்கு இந்த இடத்துல முக்கியமான ஸ்டெப், E மைனஸ் EC. ஓகேங்களா, ஸோ அண்டு F ஆஃப் E இருக்குல்ல, F ஆஃப் Eக்கு ஃபார்முலா என்னது, 1/1 ப்ளஸ் E பவர் E மைனஸ் EF பை KBT. வேணா அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம், F ஆஃப் E இன்ட்டு டிஇ. ஓகே, ஸோ தட் F ஆஃப் Eங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, இட் இஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த வேரியஸ் எனர்ஜி லெவல் ஆர் பர்டிகுலர் எனர்ஜி லெவல். ஒரு எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறது நமக்கு என்னது, ஃபெர்மி எனர்ஜி லெவல். தட் மீன்ஸ் சாரி, ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த எனர்ஜி லெவல்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும், நமக்கு எலக்ட்ரான் இருக்கணும். ஓகேங்களா, அதனால நம்ம கேரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பண்ணணும், உள்ள கொண்டு வரணும். ஸோ இது F ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் F ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணணும், 1/1 ப்ளஸ் எக்ஸ்போனன்ஷியல் E மைனஸ் EF by KBT. ஓகேங்களா, so that finding an electron at particular energy level or Fermi distribution function is equal to 1/1 plus exponential, இது வந்து exponential E minus EF over KBT. KBT is Boltzmann constant, E is energy level, EF is Fermi energy level. Fermi energy level, it is a maximum energy level or highest energy level at 0 Kelvin. ஓகேங்களா, 0 Kelvin temperature. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த F ஆஃப் E கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, பாருங்க இப்போ. ஸோ இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரிலேட்டிவ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரஷன் தான், ரொம்ப பெருசாக கிடையாது. இப்போ என்ன பண்ண, நம்ம இந்த F ஆஃப் E கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த டயக்ராம் அப்படியே ட்ரா பண்ணி வச்சுங்க, நம்ம இப்போ நம்ம ரப் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ணும், நமக்கு எனர்ஜி வந்து கீழேருந்து மேலே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஈஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் மேனில் லோயஸ்ட் எனர்ஜி லெவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜி லெவல், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஓகே, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த EC டு இன்ஃபினிட்டி தான் நம்ம இன்டெகிரேட் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, N ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேட் ஆஃப் EC டு இன்ஃபினிட்டி, EC டு இன்ஃபினிட்டி போட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணணும், π/2 8m E ஸ்டார் பை H ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 into E minus EC power 1/2 into F of E நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா, ஃபார்முலா கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 1/1 plus exponential E minus EF by KBT. ஓகேங்களா, into DE என்ன பண்ணாம மறக்காம போட்டுடணும், டிங்கிறது. ஸோ E மைனஸ் EF. ஓகேங்களா, EF சஃபிக்ஸில் போடணும், அதே மாதிரி B வந்து சஃபிக்ஸில் போடணும், கேபிட்டல் B தான் போடணும், ஏன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அது ஒரு சயின்டிஸ்ட் பேர். ஓகேங்களா, பிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரப் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ என்ன பண்ணணும், நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ n of E is equal to, ஸோ பை கான்ஸ்டன்ட், 8 கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கான்ஸ்டன்ட், h கான்ஸ்டன்ட், மூணுமே என்னது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும், நம்ம π/2 8m E star over h square whole power 3/2 என்ன பண்ணணும், நம்ம இன்டெகிரேட்டுக்கு வெளியில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ π/2 to 8m E star by h square whole power 3/2 integrate of EC to infinity E minus EC by over here 1/2 1 plus 1 over 1 plus exponential E minus EF by KBT into DE. Okay, now we are going to assume that E plus 1 plus E exponential of E minus EF by KBT is approximately is equal to exponential of E minus EF by KBT நம்ம போட போறோம். ஏன்னா இந்த ஒன்றை என்ன பண்ண போறோம்னா நெக்லெக்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா, எடுக்கிற எனர்ஜி லெவலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே KBT விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் E minus EF by E minus EF is always greater than KBT. அதாவது இந்த கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற குரூப் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குல்ல, அந்த குரூப் ஆஃப் எனர்ஜி லெவலோட ஸ்பேஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிடியில் தான் இருக்கும். ஒரு எனர்ஜி லெவல் வந்து இன்னொரு எனர்ஜி லெவல் வந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு உள்ள கேப் எப்படி இருக்கு நமக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிடி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிடினா 1 kBT 2 kBT 3 kBT தான் நமக்கு என்ன இருக்கும்னா அதோட கேப்போட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிடி இருக்கும். தட் மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் above KBTக்கு அப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ தட் E minus EF is always greater than KBT. ஓகேங்களா? ஸோ தட் E minus EF by KBT, E minus EF over KBT நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா always greater than 1. ஓகேங்களா? 1 விட நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஹையர் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? E minus EF by KBT is always greater than very greater than compared to 1. ஓகேங்களா? 1 விட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ 1 விட இது ஹை வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 1 plus infinity is also called as infinity. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண நம்ம இந்த ஒன்றை நெக்லெக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸ்மால் வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ தட் E minus EF over KBT is very greater than 1னா exponential of E minus EF over KBT is always very greater than 1. very greater than 1. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம 1 நெக்லெக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1 plus exponential of E minus EF by KBT is approximately is equal to exponential of E minus EF by KBT நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 plus exponential of E minus EF over KBT is approximately equal to exponential of E minus EF over KBT. Okay, so that 1 plus exponential of E minus EF over KBT is approximately is equal to exponential of E minus EF by KBT. ஒன்று கிடையாது, இந்த ஒன்றை நம்ம என்ன பண்ணோம், நெக்லெக்ட் பண்ணி எழுத போகிறோம். இது வந்து ஹையர் வேல்யூவாக இருக்கனால வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன வந்து டினாமினேட்டரில் ஒன்று கேன்சல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், நமக்கு இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்களா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த பேராமீட்டர்ல டினாமினேட்டர்ல இருக்கிற 1 plus exponential E minus EF by KBT க்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் இந்த 1 அவாய்ட் பண்ணிட்டு அது போறோம். ஓகேங்களா? எலிமினேட் பண்ணிட்டு. ஸோ இது n of E is equal to π/2 8m E star by h square power 3/2 into 0 to infinity. Okay, integrate of 0 to infinity, sorry, EC to infinity, EC to infinity. ஏன்னா மினிமம் வந்து EC. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ தட் EC to infinity E minus EC டிவைடட் பை, ஏன்னா மல்டிப்ளை தான் எனக்கு ஒன்னோட, அப்போ என்ன பண்ண நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். E minus EC பவர் 1/2 டிவைடட் பை என்ன பண்ண போகிறோம், இந்த 1 plus நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் மட்டும் நம்ம போடுவோம், இந்த டேர்ம் இதை மட்டும் போடும். ஏன்னா 1 plus exponential E minus EF by over KBT approximately is equal to exponential of E minus EF by KBT நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, so that exponential of E minus EF by
KBT ஓகேங்களா இன்ட்டு டிஇ இன்ட்டு டிஇ நம்ம சொல்கிறோம். இது நம்ம ப்ராக்கெட்டில் போடுறோம். ஸோ இது வரலும் புரியுதுங்களா? நமக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி ஒரு நோட்டில் ஈஸியாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, n of e is equal to என்ன வரும் நமக்கு 5/2. So that 8m e star by h square whole power 3/2 integrate of ec to infinity. ஸோ இந்த டைம் பாருங்க எக்ஸ்போனன்சியல் ஆஃப் இ மைனஸ் இஎஃப் ஓவர் கேபிடி நம்ம என்ன ஒன்று டினாமினேட்டருக்கு இப்போ என்ன நியூமினேட்டருக்கு போகுது. நியூமினேட்டருக்கு போனால் நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸாக வரும், ப்ளஸ் மைனஸாக வரும். தட் மீன்ஸ் இஎஃப் மைனஸ் இ பை கேபிடின்னு வரும். ஓகேங்களா? ஸோ தட் இ மைனஸ் இசி whole power 1/2 into exponential of EF என்ன பண்ணும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். EF minus E divided by KBT into DE. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to substitute E minus EC power 1/2 நம்ம என்ன சொல்கிறோம், E minus EC power 1/2 நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XKBT அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? XKBT அதாவது என்னன்னா, நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸிலேருந்து 1 கேபிடி இருக்கலாம், 2 கேபிடி இருக்கலாம், 3 கேபிடி இருக்கலாம், 4 கேபிடி இருக்கலாம், எத்தனை கேபிடி இருக்கலாம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிடி தான் இருக்கும். ஓகே, அந்த யூனிட் வால்யூம் எடுக்கிறீங்களா, அந்த யூனிட் வால்யூமோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இசி டு 1 கேபிடி, 2 கேபிடி, 3 கேபிடி. பட் வி ஆர் அசியூம் ஹியர் XKBT. ஓகேங்களா? எக்ஸுங்கிறது ஒரு நமக்கு ஃபார்முலா மாதிரி. இ மைனஸ் இசி நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ மைனஸ் இசி இஸ் ஈக்குவல் டு XKBT. b வந்து நமக்கு சஃபிக்ஸ் தான் போகணும். ஸோ இ மைனஸ் இசி இஸ் ஈக்குவல் டு XKBT. ஃபார் எக்ஸாம்பிள் 1 KBT, 2 3 4 எதோட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இ மைனஸ் இசி இஸ் ஈக்குவல் டு XKBT நமக்கு என்ன வரும், நமக்கு நம்ம இந்த சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன, அப்புறம் என்ன டைம் இ இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், இ எடுக்கணும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் ஹியர் வாட் அபவுட் இ, இந்த மைனஸ் இசி அந்த பக்கம் என்ன ஆகும், பிளஸ் இசி ஆகும். ஓகே, அப்போ இசி பிளஸ் XKBT. ஓகேங்களா? அழகாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நமக்கு வேற என்ன டைம் இருக்கு, டிஇ இருக்கு. இந்த டிஇ இருக்கு, நமக்கு டிஇ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இயை டிஃபரன்ஷியேட் பண்ணவன வரும் டிஇ வரும், இசி டிஃபரன்ஷியேட் பண்ணவும் நமக்கு 0, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண டிஎக்ஸ் வரும், கேபிடி அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம கேபிடி நம்ம கான்ஸ்டன்ட், பட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம 0 போடக்கூடாது, எக்ஸ் கூட இருக்கு, அதனால டிஎக்ஸ் மட்டும் போட்டு இது அப்படியே நம்ம போட்டுருணும். ஸோ இயை டிஃபரன்ஷியேட் பண்ணது நமக்கு டிஇ இஸ் ஈக்குவல் டு இசி நமக்கு என்ன ஆகும், 0 வரும். இது டிஎக்ஸ் கேபிடி இருக்கும், டிஎக்ஸ் கேபிடி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இ மைனஸ் இசிக்கு பதிலாக எக்ஸ்கேபிடி சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த இக்கு பதிலாக இசி பிளஸ் எக்ஸ்கேபிடி சப்ஸ்டிட் பண்ணணும். அப்புறம் இந்த டிஇக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஎக்ஸ் கேபிடி நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த டைம் இந்த மூணுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்ஸ்டிட் பண்ணணும். அக்கார்டிங் டு தட் வி கேன் சேஞ்ச் த லிமிட் ஆல்சோ. ஓகே, என்ன பண்ணணும், லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாருங்க. லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல இக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ கொடுக்குறோம். ஸோ தட் லோயர் லிமிட் வேல்யூ நமக்கு இசி. ஸோ இக்கு இசின்னு பண்ணால் எக்ஸ் என்ன நமக்கு, இக்கு இசி கூட இசின்னு போடுங்க, இசி மைனஸ் இசி என்ன நமக்கு 0 வரும். அப்போ எக்ஸ் என்ன நமக்கு 0 ஆயிரும். ஓகே, ஸோ ஃபார் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இ என்ன நமக்கு இ இஸ் ஈக்குவல் டு இசி. இசி நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணணும், இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இசின்னு போட்டா என்ன நமக்கு, இசி நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் என்ன நமக்கு 0ன்னு வந்துடும். ஓகே, அப்போ எக்ஸ் என்ன நமக்கு 0. ஓகே, அதாவது என்ன நம்ம இ டேர்ம்ல நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் டேர்ம் கொண்டு போறோம் ஃபார்முலா மேத்தமெட்டிக் ஆபரேஷனால. அப்புறம் என்ன லோயர் லிமிட் இருக்கு போட்டாச்சு, இல்லை அப்பர் லிமிட் இருக்கு பாருங்க, இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்ஃபினிட்டியோட நீங்க எதலைஸ் பண்ணாலும் என்னது நமக்கு அது ஒரு இன்ஃபினிட்டி தான். அப்போ எக்ஸ் என்ன நமக்கு இன்ஃபினிட்டி தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் அப்பர் லிமிட் e is equal to infinity சப்ஸ்டிட் பண்ணினா x is also infinity. ஓகேங்களா? எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றிட்டோம் இந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே எடுத்து வச்சுங்க. ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிரஷன் தான். ஓகே,
ஸோ போடுங்க போகலாம் n of e 5/2 8m e star by h square whole power 3/2 இதை நம்ம ரெஃப் பண்ணிடலாம். ஸோ h square whole power 3/2. ஓகே, இன்டகிரேட் ஆஃப் இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஈஸிக்கு பதில் நம்ம என்ன பண்ண சப்ஸ்டிட் பண்ணணும், நமக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, 0. அதே மாதிரி இன்ஃபினிட்டி என்ன வச்சு நமக்கு இன்ஃபினிட்டி போடும்போது நமக்கு எக்ஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி 0 to infinity போட்டோம். அப்போ இ மைனஸ் இசி இருக்குல்ல, இ மைனஸ் இசி நம்ம என்ன எடுத்துக்கணும், நமக்கு xkbt போட்டுருக்கோம். அப்போ xkbt பவர் 1/2 அப்படியே போட்டணும். ஸோ xkbt பவர் 1/2 power 1/2. Okay, xkbt power 1/2. So that exponential x என்னது exponential of இந்த ef என்ன பண்ணணும், அப்படியே போட்டுக்கணும். ef minus of e என்ன எடுத்துக்கணும், நம்ம e வந்து பார்த்தீங்கன்னா ec plus xkbt. e is equal to ஒரு ec plus xkbt. அப்போ என்ன இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ என்ன நமக்கு மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்போ மைனஸ் ec மைனஸ் xkbt வரும். ஓகேங்களா, அப்போ மைனஸ் ec மைனஸ் xkbt வரும். xkbt இதுதான் நமக்கு என்னது e ஓவர் kbt இருக்கு. அதை மறக்காம என்ன பண்ணணும், நம்ம போட்டுருங்க ஓவர் kbt போட்டு d என்ன இருக்கு, நமக்கு d is equal to dx kbt. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட்டுறணும். ஸோ dx kbt ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இப்போ ப்ராப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் மல்டிப்ளேல இருக்குது. ஓகேங்களா, இந்த பக்கம் இதுக்கு அப்புறம் எழுதுன்னு நான் மடக்கி எழுதிருக்கேன். ஸோ தட் n of e is equal to n of e என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர் கேரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். n of e is equal to மறக்காம போட்டுருணும். n of e is equal to என்ன ஃபார்முலா, நமக்கு π/2 8m e star by h square whole power 3/2 0 to infinity. இங்க பாருங்க x into kbt power 1/2. அப்போ என்ன எழுதுனா, நமக்கு x power 1/2 நம்ம எழுதுறோம். ஏன் இங்க பாருங்க kbt power 1/2, இங்கே ஒரு kbt பவர் 1 இருக்கு. எதுவுமே இல்லைன்னா என்னது பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ kbt பவர் 1/2 இன்ட்டு kbt பவர் 1 என்ன 1/2 ப்ளஸ் 1 என்ன 1/2 இந்த 1 என்ன நமக்கு 3/2 மாறிடும். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, இந்த பவர் 1 இங்க பவர் 1/2 என்ன நமக்கு 3/2 மாறிடும். ஸோ தட் kbt பவர் 3/2. ஓகேங்களா, மறுபடியும் வாங்க எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் ef minus ec by kbt நம்ம என்ன பண்றோம், தனியா எழுதுறோம். ef minus ec by kbt நம்ம போட்டுறோம். ரெண்டாவது என்ன பண்றோம், நம்ம இதை தனியா நம்ம எழுதுறோம். ஸோ தட் எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் இங்க பாருங்க எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் kbt. இந்த kbt வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நியூமரேட்டருக்குமே நமக்கு காமன். ஓகேங்களா, ef by kbt ec by kbt xkbt over kbt. அப்போ என்ன பண்ணுவோம், ef minus kbt நம்ம எழுதிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கு, xkbt over kbt. xkbt over kbt ல வேணா kbt கேன்சல் ஆகும். ரிமைனிங் இருக்கிற x மட்டும் வரும். ஓகேங்களா, e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, xkbt kbt நம்ம நமக்கு கேன்சல் இருந்ததுல மூணாவது டைம் இன்டூ நமக்கு என்ன வரும், dx வரும். ஓகே, ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காமன் டைம்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்து வரோம். ஸோ தட் n of e 5/2 8m e star இங்க பாருங்க kbt பவர் 3/2 இருக்கு. என்ன பண்றோம், நம்ம இன்டகிரேட்டுக்கு இந்த பக்கம் எடுத்து வரோம். ஆல்ரெடி உள்ள என்ன இருக்கு, நமக்கு 3/2 இருக்கு. அப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம எழுதிக்கிறோம் kbt. ஓகேங்களா, இந்த kbt பவர் 3/2 இருக்கு. ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு, பவர் 3/2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த kbt உள்ள கொண்டு போய் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 8m e star into kbt ஓவர் h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ஹோல் பவர் 3/2 exponential of ef minus ec by kbt நம்ம பண்றோம்னா அதை நம்ம என்ன பண்றோம், வெளியே கொண்டு வரோம். exponential of ef minus ec by kbt. நீங்க exp போட்டா நேரா எழுதிக்கலாம், e பவர் போட்டா பவர்ல தான் எழுதணும். ஓகேங்களா, e பவர் ef minus ec by kbt integrate of remaining term இருக்குது 0 to infinity remaining term இருக்குது e power minus x into x power 1/2 into dx. ஓகேங்களா, இந்த டைம் நமக்கு இருக்கு. ஸோ எல்லா டைமும் நம்ம எழுதிட்டோம். kbt நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். எக்ஸ்போனன்ஷியல் ef minus kbt நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற e பவர் மைனஸ் எக்ஸ் இங்க இருக்கு.
அப்புறம் எக்ஸ் பவர் 1/2 இங்கே இருக்குது, டிஎக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஏன் நம்ம இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதுறோம்னா, இதுக்கு பேர் நமக்கு காமா ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன நமக்கு காமா என்னன்னு வரும். ஓகேங்களா? இங்கே 1/2னால என்ன பண்ணுறதுக்கு காமா 1/2. ஸோ காமா 1/2 வேல்யூ என்ன பண்ணா √π/2. ஓகேங்களா? இட் இஸ் ஏ காமா ஃபங்க்ஷன். ஓகே, காமா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? GAMMAFUNCITIY. ஓகேங்களா? காமாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ √π/2. √π/2 நம்ம என்ன பண்ணோம் அடுத்த ஸ்டெப்ல நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த வேல்யூ இந்த பாராமீட்டர் மட்டும் இந்த பாராமீட்டர் வேல்யூ என்ன √π/2. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்கிரீன்ஷாட். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் லைக் நீட்டாக எடுத்து வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மேக்ஸ் நல்லா போடுவோம், வேகமாக பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்க, n of e π/2 8m e star kbt over h square whole power 3/2 into e power ef minus ec by kbt. k வந்து கேபிட்டல் போடணும். ஓகேங்களா? kbt போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் பவர்ல எழுதணும். இன்டூ இதுக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா காமா √π/2. ஓகேங்களா? காமாஸ் ஃபங்க்ஷன் 0 to infinity e power minus x into e power 1/2 into dx வேல்யூனா √π/2. ஓகேங்களா? √π/2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். √π/2. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க அடுத்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம வந்து. ஸோ தட் n of e இங்க பாருங்க பை பவர் 1 இருக்கு, இங்க பை பவர் 1/2. √πனா என்னது பை பவர் 1/2. அப்போ பை பவர் 1/2 இங்க பை பவர் 1 என்ன ஆகும் பை பவர் 3/2 ஆகும். ஆல்ரெடி இங்க பாருங்க 3/2 இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்போ இது கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் என்ன வரும் அப்படின்னா அங்க இருக்கிற 1 இந்த 2 நமக்கு 2 4 ஆயிடும். அப்போ 1/4 8 பை நம்ம உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? பை பவர் 1 இங்கே பை பவர் 1/2. √π இஸ் நதிங் பட் பை பவர் 1/2. அப்போ என்ன பை பவர் 3/2 ஆகும். 8 பை m e star kbt power 3/2 into exponential of ef minus ec by kbt நீங்க இதோட நிறுத்திட்டாலும் நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா இங்க 4 இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணணும் 8 பவர் 3/2 என்ன பண்றோம் நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். இங்க பாருங்க 8 பவர் 3/2 நம்ம எப்படி எழுதலாம் 8 into 8 √8 எழுதலாம். அதாவது 8 into 8 power 1/2 எழுதலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம் அதே மாதிரி நம்ம வெளியே கொண்டு வந்தோம். ஸோ n of e is equal to 1/4 இந்த 8 power 3/2 என்ன பண்றோம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுறோம். ஸோ இது 8 into 8 power 1/2. ஓகேங்களா? ரிமைனிங் டைம் என்ன இருக்கு நமக்கு 5m e star kbt over h square into power 3/2 e power e minus ef minus ec by kbt. ஓகேங்களா? kbt இப்போ என்ன பண்ணணும் நமக்கு இங்க பாருங்க 4 2 என்னவும் கேன்சல் பண்ணணும். 2 4 8. ஓகேங்களா? ஸோ 8 power 1/2 என்ன எழுதலாம் நம்ம 2√2 எழுதலாம். அதாவது √8. ஓகே, √8 எப்படி எழுதலாம் நம்ம 2√2 எழுதலாம். ஓகே, 8 power 1/2 நம்ம எப்படி எழுதலாம்னா நமக்கு 2 into 2 into 2. ஓகேங்களா? ரூட்குள்ள. ஓகேங்களா? பவர் 1/2 என்னது நமக்கு ரூட். அப்போ 2 2 4 4 into 2 என்னது 8. அப்போ இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணலாம் ஒரு 2 வெளியே தரலாம் 2√2 போட்டுக்கலாம். 2√2. ஓகேங்களா? அப்போ 8 power 1/2 பதில் என்ன பண்ணலாம் 2√2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதலாம். ஸோ 8 NE is equal to 2 into இது என்ன 2√2 எழுதலாம். ஸோ அப்போ 2√2 நம்ம எப்படி எழுதலாம் 2√2 எப்படி எழுதலாம்னா 2 power 1 இது 2 power 1/2. 2 power 1 into 2 power 1/2 என்ன நமக்கு மாறும் 2 power 3/2 மாறும். அப்போ 2 power 3/2. ஓகேங்களா? அப்போ பை
m E star kBT over h square whole power 3/2 into e power e by f minus ec by kBT. ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு பாருங்க அடுத்த டைம் என்ன வரும் நமக்கு, ஸோ தட் n of e is equal to என்ன ஃபார்முலா நமக்கு, n of e is equal to 2 power 3/2 இருக்கு. 2 power 3/2 என்ன பண்ணலாம், நம்ம உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ 2 into 2 pi m e star kBT over h square whole power 3/2 into e power ef minus ec by kBT. ஓகே, இதுதான் நமக்கு என்னது எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதுதான் நமக்கு கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்டோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ என்ன பிங்கிறது கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிவைட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 into 2 pi. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் இருக்கு. ஓகே, 2 pi m e star o into kBT over h square whole power 3/2 into e power ef minus ec by kBT நம்ம என்ன பண்ணணும் முடிக்கணும். ஓகேங்களா? இது 2 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், T இந்த டெம்பரேச்சர் சம்டைம்ஸ் என்னாகும் வேரியாகும். அப்சர்வ் டெம்பரேச்சர் வந்து T வச்சுக்கலாம் 0 கெல்வின். 0 கெல்வின் போட முடியாது, போட்டால் என்ன நமக்கு 0 வரும். அப்போ என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஹச் கான்ஸ்டன்ட், EF ஃபெர்மி எனர்ஜி லெவல், ECங்கிறது கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற மினிமம் எனர்ஜி லெவல், KBTங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா K போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். ஓகே, நம்ம இது ஒன்று நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட். ஓகேங்களா? இது ஒரு நமக்கு எழுதணும். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இந்த பேலன்ஸ் பேண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் வீடியோ வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, ஒரு 2 வீக் ஆயிடுச்சு போட முடியல, ஃபோன் இஷ்யூனால. நம்ம இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.